இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுத்தான் மனோபோலகம் முழுவதும் பருக்குது. ஹாய் வாங்கங்க, நாகர்கோவில் ஸ்டைலில் சால மீன் குழம்பு வைக்கிது எப்படின்னு பார்க்கலாமாங்க. ஒரு தப்பு பண்ணிட்டேங்க, ரேட்டு கம்மின்னு நினச்சிட்டு 1 கிலோ மீனை வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஐயோ, இதை கழுவுறதுக்குள்ள என் பெண்டே போயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாதீங்க. ஆனால் ஒன்று, பெரிய மீனை விட இந்த சால மீனில் இருக்க டேஸ்ட்டை அடிச்சுக்க முடியாதுங்க. எப்படியோ மீனை கழுவி முடிச்சிட்டேங்க. இப்போ தேவையான காய்கறியெல்லாம் பார்த்துடலாங்க. மொத்தமே ஒரு சின்ன துண்டு மாங்காய், ஒரே ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய், அரைக்கிது கொஞ்சம் ஒரு அரைப்பு தேவை. அதுக்கு தேங்காய் துருள் ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் நல்லா நிறைய போடணும், அப்போ தான் நல்லா இருக்கும். 1/2 ஸ்பூன் மிளகு, தனியாத்தூள் 2 ஸ்பூனு, மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, லைட்டாக அரைச்சதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் போடுறேன். அரைக்கணும், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் க்ளீன் பண்ண மீனில் கொஞ்சம் தான் எடுத்துக்கிறேன். மீதியெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து தனியாக வீட்டுக்கு வச்சுக்கிட்டேங்க. நாங்கள் மாங்காய், பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் இதில் போட்டுடலாம். அப்படியே உருவி கொஞ்சம் கருவேப்பிலை போடும். குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம மாங்காய் சேர்த்துருக்கோம், தக்காளி சேர்த்துருக்கோம், அதில் உள்ள புளிப்பு வரும். அதனால கம்மியாக ஊற்றினா போதும். இந்த அரைப்பையும் இதில் ஊற்றலாம். நாகர்கோவில் ஸ்டைலு மீன் குழம்பு வைக்க இது ரொம்ப ஈஸிங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா குலுக்கி அதையும் ஊற்றி, உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. அரைச்சி அரைப்பை கையை வச்சே லைட்டாக நல்லா கலக்கிக்கலாம். இந்த கை டேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லை, அதுதாங்க விஷயத்துக்கெல்லாம் கையை வச்சு தாங்க கரைக்கணும். அப்போ தாங்க டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த தக்காளி எல்லாம் லைட்டாக எடுத்து இப்படி நசுக்கி விட்டுக்கலாம். அப்போ அதோட புளிப்பெல்லாம் அதில் கொஞ்சம் இறங்கும். இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக தூக்கி அடுப்பில் வச்சிட வேண்டியதாங்க. பற்ற வச்சுட்டு அப்படியே அடுப்பில் வச்சுருங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க. இது கொதிக்கிறது கிடையாது. எங்கள் ஊர் நாகர்கோவிலில் இந்த மாதிரி மத்தி மீன், அதான் சால மீன் சொல்லுவாங்க. சால மீன் குழம்பும் கிழங்கு இருக்குது பாருங்கள், ஆழ்வெள்ளி கிழங்கு, அதை மரச்சீனி கிழங்குன்னு சொல்லுவோம். அந்த மரச்சீனி கிழங்க ஒரு கூட்டு வைப்போம். அந்த கூட்டில் இந்த குழம்பு ஊற்றி சோறு கொஞ்சம் கூட்டு இவ்வளோ வச்சு சாப்பிட்டோன்னு வச்சிங்கன்னா தும்முன்னு இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டுங்க, அடிச்சுக்க முடியாது அந்த டேஸ்ட்டை. அந்த கூட்டு ஆழ்வெள்ளி கிழங்கு கூட்டு இப்போ எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாமா வாங்க. பாருங்கங்க, கிழங்குலே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி தோல் சிகப்பாக வருது பார்த்தீங்களா, இந்த கிழங்கு தாங்க ஒரிஜினல் கிழங்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது அடுப்பில் போட்டால் உடனே சட்டுன்னு வெந்துடும். இதுலேயே சிலது வெள்ளை தோலாக இருக்கும், அது அவ்வளோ வேகாது, நல்லா இருக்காது. இந்த கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு இருந்ததுன்னா மிஸ் பண்ணாதீங்க, வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்து நல்லது. இப்போ இதை நம்ம கட் பண்ணும். இது வேற உரிச்சோன்னு வச்சுங்களேன், அது பாலம் போல் தோல் உறிஞ்சி வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி உறிஞ்சாலே கிழங்கு சூப்பராக வேகும். கிழங்கு கட் பண்ணிட்டோம்ல, இது ஒரு 3 தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கலாம் வாங்க. நல்லா 3 தண்ணி விட்டு கழுவுனாதான் அதோட பசை இல்லாமல் நல்லா இருக்கும். இப்போ 3 தண்ணி விட்டு நம்ம கழுவிட்டோம். கழுவுன கிழங்க இதில் போட்டுடலாங்க. குக்கரில் போட்டு ஒரே விசில் தாங்க, சட்டுன்னு ஆகிடும். அதனால தான் குக்கரில் போடுறேன். இதை நம்ம அடுப்பில் போட்டு ஒரு கொதியில் வேக வச்சாலே சட்டுன்னு வெந்துடும். கொஞ்சமாக தேவைக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். கிழங்கு வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிங்க, ஏன்னா நம்ம இதை வடித்து தான் எடுப்போம். அந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால இது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஊற்றிக்கிறேன். வச்சிடலாங்க, ஒரு விசில் போட்டுடலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சாச்சு பாருங்கள், நல்லா சைட்லாம் கொதிக்குது பார்த்தீங்களா. இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு துணி ஒன்று பிடிச்சி, கரண்டி எதுவும் போடக்கூடாதுங்க. இந்த மாதிரி அப்படியே லைட்டாக ஒரு அசைக்கணுங்க அந்த குழம்பு. அப்போ தான் அந்த மீன் உடையாமல் நல்லா வாசனையாக இருக்கும். நாங்கள்லாம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கரண்டியே போட மாட்டோங்க. இந்த பாருங்கள், இப்படி போட்டுட்டு நல்லா இன்னும் ஒரு கொதி வந்தோடனே இந்த ஸ்டவ்வு நம்ம ஸ்லிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுட்டோன்னு வச்சுங்க, அந்த வாசனை பக்கத்து வீட்டு போகக்கூடாது. அப்போ தான் நல்லா அந்த எல்லாம் திஷ்டி விழுந்துடும். டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கிற மாதிரி மூடி கவர் பண்ணி பந்தவஸ்தாக வச்சுக்கணும். பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போவே பக்கத்து வீட்டில் வாப்பாங்க, எங்கேயோ நல்ல ஸ்மெல்லு வருது மீன் குழம்பு அப்படின்னு நினைப்பாங்க. எங்கள் நாகர்கோவில் மீன் குழம்புக்கு இதாங்க ஸ்பெஷலு.
மண் சட்டியில் வைக்கிறது தான். பாருங்கள் கொதிக்குதா. நம்ம இப்போ அடுப்பை இப்படி ஸ்லிம்மில் வச்சுட்டு இப்போ சுற்றி விட்டுட்டு அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டு இப்படி ஒரு மூடியை போட்டு ஒரு கரண்டி வச்சுங்க. கரண்டி வச்சுட்டு இப்படி மூடி வச்சுருங்க லைட்டாக காற்று போக. அப்போ தான் பொங்கி மரியாது. இப்படியே இருக்கட்டும், அது கொதிக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கெல்லாம் நம்ம கிழங்கு கூட்டாக ரெடி பண்ணிடலாம். கிழங்கு கூட்டுக்கு தேங்காய் எடுத்துக்கிறோம். ஒரு கைப்பிடிக்கும் கம்மியாட்டு. என்னடா இந்த பொம்பளை எல்லாத்துக்கும் தேங்காய் சேர்க்குறாங்களான்னு தப்பாக நினைக்காதீங்க. தேங்காய் எங்கள் ஊரில் உள்ள மேக்ஸிமம் எல்லா குழம்புக்கும் தேங்காய் சேர்ப்போங்க. தேங்காய் சேர்த்தாலே அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். எங்கள் ஊர் கேரளா சைடில் உள்ள ஆளுகள்லாம் பாருங்கள், நாகர்கோவில் கேரளா சைடு தலைமுடி கருகருன்னு அவ்வளோ அடர்த்தி அழகாக இருக்கும். இதுக்கு ரகசியமே இந்த தேங்காய் தாங்க. ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் ஜீரகம் போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுட்ரு, 1/4 ஸ்பூனு சாதா சில்லி பவுட்ரு. நல்ல கலர் கிடைக்கும், அதுக்காக தான். சின்ன சைஸ் அளவுக்கு 2 பல்லு பூண்டு இதில் போடணும். போட்டு நல்லா ரொம்ப மசி அரைக்காமல் கொஞ்சம் நம்ம அந்த கூட்டுக்கு அரைப்போம்ல, இந்த கூட்டுக்கு அரைக்கலாம், அந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த பாருங்கள் துடும்பாக குறைன்னு தெரியுதா, இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கும் நம்ம தாளிக்கலாம் மாட்டோம். இதுக்கும் பச்சை தேங்காய் எண்ணெய் ஊற்றி அப்படி சுற்றி இறக்குனா தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த மீன் குழம்புக்கும் அந்த கூட்டம் அவ்வளோ அடிச்சிக்க முடியாது. மத்தி மீன் குழம்பு அதான் அந்த சாலை மீன் குழம்புக்கே ஒரு தனி ஸ்மெல்லு தாங்க. பாருங்க எப்பா மூக்கை தொலைக்கி ஸ்மெல்லு. இப்போவே சோறு அப்படி சுட சுட சோறை போட்டு இந்த குழம்பு வச்சு சாப்பிடணும்னு ஆசைங்க. அவ்வளோ அழகான ஒரு வாசனை பாருங்க. அது என்னதான் நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்டாலும் வாரத்தில் ஒரு நாள் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். மண் சட்டி பார்த்தீங்களா, ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே நின்று கொதிக்கிட்டு கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் போதுமான தண்ணி இருக்கும்போது தான் நம்ம இது ஆறும்போது கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். போதுங்க. நான் இதில் எண்ணெய் ஊற்றலை, கடுகு போடலை, எதுவுமே தாளிக்கலை. எங்கள் ஊரில் நாங்கள் இப்படி தாங்க வைப்போம். இந்த குழம்பு அடிச்சிக்க முடியாதுங்க. சூட்டோடு இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை மூடி போட்டுடலாம். அப்படி போட்டுட்டு ஒரு மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ குக்கரில் கிழங்கு ஒரே விசில் தாங்க விட்டோம். இப்போ எடுப்போம். பாருங்க நல்லா பஞ்சு போல் வெந்துருச்சு. ஏன்னா நம்ம லைட்டாக ஏற்கனவே தகடு போல் வெட்டியிருந்தோம் பார்த்தீங்களா. ஏன்னா இப்படி நல்லா வெந்திருந்தால் தான் கூட்டுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இதில் உள்ள தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துடலாம். இப்போ தண்ணியை வடிகட்டிட்டேன். கொஞ்சம் தண்ணி அதில் இருக்குது. அப்படி தான் ரொம்பவும் வடிக்காமல் லைட்டாக ஒரு 1/4 பங்கு வடிச்சிட்டு இந்த பாருங்க இதில் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த கூட்டையும் இதில் போட்டுக்கலாம். ஜாரில் உள்ளது அரைப்பா கொஞ்சம் குலுக்கி ஊற்றிக்கணும். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலக்கிக்கணும். கிழங்கு வேகத்துக்கு உப்பு போட்டோம். இப்போ கொஞ்சமாக அந்த கூட்டுக்கு தேவையா மறுபடியும் கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுக்கிறேன். அடுப்பில் வச்சு இதில் பற்ற வச்சுட்டு இந்த கூட்டு கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் வரட்டுங்க. ஆழ்வள்ளி கிழங்கு கூட்டும் அதான் கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்கங்க. கேரளாவில் கப்பக்கிழங்கு, நாகர்கோவிலில் மரிச்சீனி கிழங்கு, சென்னையில் ஆழ்வள்ளி கிழங்கு. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேருங்க. எங்கள் ஊரில் இது மரிச்சீனி கிழங்குன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன கிழங்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்கிறீங்களா? இதுக்கு உப்பெல்லாம் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஒரு கொதி வரட்டுங்க. சாதமும் ஒரு பக்கம் பானையில் வெந்துட்டு இருக்குது. மீன் குழம்பு வச்சாச்சு. 5 நிமிஷத்தில் இப்போ சோறு வெந்துடும். நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்க அந்த கூட்டும் இப்போ ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, வச்சு சாப்பிட தான் போகணும். இந்த கூட்டுக்கு நம்ம தாளிக்கலாம் கூடாது. கொஞ்சமாக இப்போ இறக்குற ஸ்டேஜில் தேங்காய் நான் சுற்றி ஊற்றிங்க. நம்ம இந்த அவியலுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம்ல, அதை மாதிரி பச்சை தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அவ்வளோதாங்க இறக்கிடுவோம். இது கொஞ்சம் ஆறினோம்னா இன்னும் கட்டி ஆகிடும். சாலை மீன் குழம்பு வச்சுட்டோம். மரிச்சீனி கிழங்கு அதான் ஆழ்வெளி கிழங்கு கூட்டு வச்சுட்டோம் நாகர்கோவில் ஸ்டைலு. இப்போ பாருங்கள் அதே மத்தி மீன் வீட்டுக்காக ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்ல மிளகாத்தூள்லாம் போட்டு விரைவி வச்சுருக்கேன் வீட்டுக்கு. இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சாதமும் வேகுது. சூப்பராக இன்றைக்குள்ள வேலையை முடிச்சிடலாம். நான் தோசைகள் தாங்க எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க. இந்த மீனில் என்னெல்லாம் தூள் போட்டிருக்கீங்கன்னு கேட்பீங்க. வழக்கம் போல் தாங்க சில்லி பவுட்ரு, தனியாத்தூள், ஜீரகத்தூள், பெப்பர் தூள், மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா பிரட்டி வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க.
சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் வறுவல் அடிச்சுக்க முடியாதுங்க. வாங்க நம்ம கழுவி வச்சு நல்லா தடவி வச்சுருக்க மீன் இப்படி பண்ணி வச்சோன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி தோல்லாம் உரித்து மீனை கழுவி வச்சாதான் இந்த மாதிரி வறுக்கும்போது அந்த மசாலா அதில் நல்லா பிடிக்குங்க. சூப்பராக இருக்குங்க. ஒன்றுன்னா பரப்பி வச்சிடலாம். கருவேப்பிலை லைட்டாக தூங்கிடுங்க. நம்ம வீட்டு வாசனை பக்கத்துக்கு போகாமல் இருக்கும். எப்பவுமே இந்த மாதிரி மீன் ஃப்ரை எல்லாம் போடும்போது கருவேப்பிலையை சேர்த்து வறுக்கணும்னு வச்சுங்களேன், அந்த கவிச்சி வாசம் வராதுங்க, நல்லாயிருக்கும். மணக்க நம்ம சாலை மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த மீன் குழம்பு வச்சு இந்த மாதிரி ஃப்ரையில் ஒரு 2 பீஸையும் வச்சு அந்த குழம்பு இது ஆழ்வெள்ளி கிழங்கு கூட்டையும் வச்சு சோறு தள்ளி போட்டு சாப்பிட்டான்னு வச்சிங்களேன், வேற லெவலுங்க. மீன் வறுவலும் நாகர்கோவில் தாண்டா ஸ்பெஷல். சாப்பிட்டு பாரு, சுவையா சொல்றேன், அப்புறம் தான் தெரியும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். தாடி காடல் காற்று மழையோடு சேர்ந்தா, அம்மா சமையல் அது நெஞ்சிலே நின்றா, மஞ்சள் மேலக்காயும். இதே மாதிரி நீங்களும் நான் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி மீன் கழுவுறதுலேருந்து சூப்பராக எங்கள் ஊர் ஸ்டைலில் மணக்க இந்த மாதிரி கன்னியாகுமரி நாகர்கோவில் ஸ்டைல் மீன் குழம்பு வச்சு அசத்துங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.